சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டு கோரி நடைபெறும் போராட்டம் 5வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், 5வது நாளாக சென்னை மெரினால போராட்டம் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு? அதாவது 120 மணி நேரத்தை தாண்டி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது, இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏராளமானோர் மீண்டும் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட, அதாவது இந்த கடும் பனிப்பொழிவு, கடல் காற்று, இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதிக அளவிலான பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் இரவு முழுவதும் கட்டந்தரையில் படுத்து இங்கிருந்து எங்கேயும் செல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கட்டந்தரையில் படுத்திருந்தார்கள். அவர்களுக்கு போதிய கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட இயற்கை உபாதைகளை போக்குவதற்கான வசதிகள் இல்லை என்றாலும் கூட அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அவருடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இரவு முழுவதும் பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற்றன. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டன. குறிப்பாக காளை இனம், நாட்டு இன காளை எதற்காக தேவை, கலப்பின பால் எந்த அளவுக்கு கேடு விளைவிக்கும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை பேசலாம். அவர்கிட்ட பேசலாம். சார், நீங்க நிறைய கருத்தரங்களை இரவு முழுவதும் நடத்தினீங்க. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? நாங்கள் நேற்று ஈவினிங்லேருந்து ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கோம். நாங்கள் இதை வந்து நிறையா மீடியாஸில் வந்து இதை வெறும் ட்ரெடிஷன், அப்படி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ட்ரெடிஷன். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாததுனால அவங்களுக்கு இது என்னன்னே புரிய மாட்டேங்குது. முதல்ல அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு பின்னாடி இது சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றதை கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து பேன் பண்ணணுமா இல்லை நடத்தணுமா அப்படின்னு. ஆல்ரெடி நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணாதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கும். இதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு. அப்பா, நீங்க நைட் இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்க ஃபேமிலியோட இங்க தான் இருக்கீங்க. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யார் கூட வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலா அவங்க ஓட்டு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. தப்பு யார் மேல நீங்களே புரிஞ்சுங்க. குழந்தையோட இங்க இருக்கீங்க, இரவு முழுவதும் வச்சிருக்கீங்க. எதுக்காக உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது நம்ம கல்ச்சர், அதனால அதை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால தான் நடக்கணும். முழுதும் இருக்கீங்க, பல்வேறு உங்களை மாதிரி பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான காரணம் இது ஆண்கள் பெண்கள்ன்ற டிஃபரன்சியேஷன் எதுவும் கிடையாது. நம்ம கலாச்சாரம்ன்றதுனால பண்றோம், அதனாலதான், வேற எதுவும். நீங்க சொல்லுங்க சார். அதாவது இரவு முழுவதும், அதாவது பல்வேறு விழாக்கள் அப்போ நீங்க பண்ணீங்க. சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கூட நடத்தப்பட்டது. தமிழுடைய பாரம்பரியத்தை மெரினா கடற்கரையில் செய்தீர்கள். பல்வேறு குழுக்களாக கருத்தரங்குல அதனுடைய நோக்கம் சார், இப்போ வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து கனடா ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஒரு கரன்சி நோட்ல நம்ம தமிழ்நாடு பாரம்பரியத்தோட ஜல்லிக்கட்டு வந்து அதுல போட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாடு கரன்சி நோட்ல அது நம்ம ரூபாய் நோட்ல எதுவுமே இல்லை. அது இல்லாம இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவசர சட்டம் வந்து இது பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வச்சதுனால இப்போ நம்மளுக்கு அவசர சட்டம், அந்த அவசர சட்டம் நம்மளுக்கு வேண்டாம். 2009 நம்மளுக்கு இது பண்ணிட்டு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இப்போ வந்து நிரந்தரமான அரசு சட்டம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ ஏன்னா தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்றது நம்ம தமிழனோட இது நம்ம தமிழர்களை அடிக்கிற மாதிரி. இது இன்னொன்று, நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாபோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ நம்மளால போக முடியல. ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் முக்கால்வாசி அங்கே தான் இருக்காங்க. அப்போ தமிழன் அதுலேயும் ஒதுக்கப்படுறோம். இதெல்லாம் மாற்றி ஆகணும். இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம், இத்தனை பேர் வந்து நிற்கிறோம்னா இதை நம்ம அப்பா, அம்மா, சித்தப்பா, மாமா யாரால நிற்க முடியல. இப்போ எத்தனை பேர் நிற்கிறோம்னா நம்மளுக்கு பின்னாடி வர நம்ம தலைமுறைகள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நிற்க போகிறது. கடும் பனிப்பொழிவு, கடல் காற்று, இதெல்லாம் பொருட்படுத்தாம எப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சீங்களோ அப்படியே தொடருது. இதற்கான காரணம் என்ன? உந்து சக்தி என்ன சார்? சரி, இதுக்கான காரணம் இது வந்து மக்களோட ஒத்துமொத்த மக்களோட ஒரு அவங்களோட விழிப்புணர்ச்சி அவங்க எப்படியாச்சும் கொண்டு வரணும், அவங்களோட ஆதங்கத்தை தான் தெரிவிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. இது வந்து முக்கவாசி என்னன்னா, இப்போ இது வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு லாவை வந்து உடைக்கணுன்றதுக்காக மக்கள் இங்கே வரல. அவங்க வந்திருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளோட பாரம்பரியத்தை ஏன் இந்த மாதிரி திடீர்னு எதுக்கு ஒரு தடைப்பட்டு இருக்கு, அந்த திடீர்னு தடைப்பட்டுறதுக்கு அதுனால தமிழ்நாடோட பாரம்பரியத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க பாரம்பரியம் அவங்கவுங்க விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாட்டும் கேரளாவாகட்டும் எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் அவங்களோட ஓன் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏன் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் மட்டும் இந்த மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்? அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம் வரப்போகுது? பாரம்பரியமாக நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம கொண்டாடி வர்றதுனால இந்த நாள் எந்த ஒரு மிருகத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் அந்த இதுவும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது.
இன்னொன்னு நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவரோ ஒரு மாபெரும் பேச்சாளர்களோ யாருமே ஒரு தலைவரோ இல்லாத அளவுக்கு தாங்களாகவே தலைவர் தாங்களாகவே தொண்டர் என்ற அடிப்படையில் மாபெரும் ஒரு கருத்தரங்கு போல, அதாவது ஒரு அரசே வந்து ஒரு அறிவியல் கருத்தரங்களை ஒரு பல்வேறு கருத்தரங்களை போடுவது, கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு கூட்டம் கூட அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ராணுவ கட்டுக்கோப்போடு இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இளம் பெண்கள் இளைஞர்கள் குறிப்பாக மனித சங்கிலி அமைத்து காமராஜர் சாலையை கடந்த 3 தினங்களாக போக்குவரத்தையே அவர்கள் கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க அளவுக்கு அவர்கள் அவருடைய சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க. தபினையா ரமேஷ், நீங்கள் ஏற்கனவே பேசிய போது தெரிவித்தீர்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது இரவு முழுவதும் கூட என்று சொன்னீர்கள். அது ஜல்லிக்கட்டு இது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கிறார்கள் அங்கிருக்கும் இளைஞர்கள்? அதாவது நாட்டு இன மாடுகளுடைய மகத்துவம் என்ன, நாட்டு இன மாடுகள் உடைய பால் எந்த அளவுக்கு ஒரு மருந்தாக அருமருந்தாக குழந்தைகளுக்கு பயன்படுறது, அதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறார்கள். குறிப்பாக அயல்நாட்டு குளிர்பானங்களை நாம் குடிப்பதால் நமக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுகின்றன, எவ்வளவு உடல் தீங்குகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இப்ப வந்திருக்கக்கூடிய பாஸ்ட் புட் என்று சொல்லக்கூடிய உணவு வகைகளை நாம் அதிக அளவில் உணவுகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கான காரணம் என்ன, எங்கிருந்து வருகிறார்கள், இதன் வெண்பன போலிட்ட பல்வேறு தலைப்புகளிலே கருத்தரங்கள். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வந்து மெரினா கடற்கரையில் ஒரு சிறிய பகுதி தான். இது போன்ற பல்வேறு பகுதியில் ஆங்காங்கே இது போன்ற கருத்தரங்குகள், அதாவது எந்தவித மேடையும் இல்லை, எந்தவித ஒரு அரசியல் தலைவரோ பேச்சாளரோ உலக புகழ்பெற்ற எந்த பேச்சாளரும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு பேக்கை கையில் வச்சிருக்கிறார்கள். அந்த பேக்கில் தான் அவர்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு டி ஷர்ட்டோ ஒரு பேண்டோ எடுத்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்கள் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணற்பரப்புல படுத்து அவர்கள் வெறும் தரையில் படுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளம் பெண்கள் அனைவரும் படுத்திருந்தாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா காலையில பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடல் உபாதைகள் கழிப்பறை வசதிகள் தெரியவரே இல்லை. ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரையில வாக்கிங் போறவங்களுக்கும் அதே போல காணும் பொங்கல் உள்ளிட்ட முக்கிய பண்டிகையில் கொண்டாடுபவர்களுக்கே போதுமான அளவு கழிப்பறை வசதிகள் இல்லை என்பது பல கட்டங்களில் நாமும் செய்தி ஒளிபரப்பதும் அது ஒரு புகாராகவே இருந்தது. தற்பொழுது லட்சக்கணக்கான பேருக்கு போதிய டாய்லெட் வசதி இல்லாதால் அந்த பகுதியில் கூட்டம் அலைமோதுகிறது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் டாய்லெட் என்று ஒரு சில வச்சிருக்கார்கள், அதை முறையாக பராமரிக்கவில்லை. வெறுமனே அதை எடுத்து கொண்டு வச்சுட்டு போனதால பெண்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அந்த சுகாதார பிரச்சனையும் அவர்கள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. 120 மணி நேரத்துக்கு மேலாக 5 நாட்களுக்கு தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். மெரினா கடற்கரையே வேற ஒரு தளமாக இருக்கிறது. நாம் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு மெரினா கடற்கரையே இது கிடையாது. அந்த அளவிற்கு மனித தலைகளாக ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ், அதாவது இளைஞர்களுக்கான ஒரு பிரத்யேக இடமாக கல்லூரிகள் இருக்குமே, அது போன்று எங்கு பார்த்தாலும் இளைஞர் பட்டாலும் அதை வடிவமைப்பதற்கு இப்ப காலையில பாத்தீங்கன்னா அவங்க போட்ட குப்பைகள், குறிப்பாக பிஸ்கட் காகிதம் வாட்டர் பாக்கெட்டு, அதையெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கானோர் ஒரு பக்கமா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தேநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில பேர் திருப்பி வழக்கம் போல வாகன போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித சங்கிலி போல் அமைத்து காமராஜர் சாலையில் மட்டும் இது நடக்கவில்லை. ராதாகிருஷ்ணன் சாலை, பெசன் நகர் சாலை, பாரிமுனை, இதுல சுத்தி பற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் அவர்கள் ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு யாருமே அவர்களுக்கு தலைமை தாங்குவதில்லை. யாரும் எங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரதில்லை. ஆனா அவங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பிரிச்சுக்கிட்டு அவங்கள ஒரு ராணுவ கட்டுக்கோப்போட எந்தவித அரசியல் தலைவர்களையும் உள்ளே விடுவதில்லை, எந்த ஒரு நடிகரையும் உள்ளே விடுவதில்லை. ஒரு சினிமா பாடல் பாடினால் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விவாதங்களுக்கு மட்டுமே இங்கு இடமளிக்கப்படுகிறது. பெண்கள் அதிக அளவில் பேச அழைக்கப்படுகிறார்கள். அந்த கருத்தரங்கிலே பங்கேற்று வீர வசனங்கள், குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழ் பெண்கள் எப்படி இருப்பார்கள், தமிழ் பெண்களுடைய குணங்கள் என்ன, அதனுடைய மகத்துவங்களை தமிழ் பெண்கள் விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டு இன மாடுகளை அழிப்பதில் ஒரு கார்பரேட் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நாட்டின மாடுகள் இந்த ஜல்லிக்கட்டை ஒரு 10 ஆண்டுகள் நடத்தவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இது போன்ற இனமே இருக்காது. அது ஒரு மியூசியத்துல பார்க்கக்கூடிய ஒரு பொருளா மாறிடும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள், காவிரி பிரச்சனையிலே ஆரம்ப கட்டத்திலிருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, 30 ஆண்டு வறட்சியில பேசுகிறார்கள். குறிப்பாக அனைத்து விவசாயிகளுடைய வளர்ச்சி, அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதார பிரச்சனைகளை பேசுகிறார்கள். நம்மளுடைய மூதாதையர்கள் தான் இப்படி இருந்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கான மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, அதன் மூலியமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம், குழு மனப்பான்மையோட இருப்போம்.
தேவைப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பிளட் பேங்க் வச்சிருக்கோம். அதே போல பல்வேறு சமூக குழுக்கள் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு பேரும் அவங்க ஒவ்வொரு சென்னையில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான சமூக சேவைகளை செய்யறாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க, வாங்க எங்க கிட்ட வாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு பிளட் தேவைப்படுதா எங்க கிட்ட வாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், நோயாளியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு தெரியாத கஷ்டம் இருக்கு. அது போன்ற பயனுள்ள பல்வேறு விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டு வருகின்றன. இறுதியாக ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு இல்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு பாரம்பரியம், ஒரு இனத்திற்கான அபிவிருத்தி திட்டமாக பார்க்கப்படுகிறது என்று விளக்கமாக ஒரு லைப்ரரி ஒரு பெரிய பெரிய கான்பரன்ஸ்ல தேசிய அளவில் ஒரு பல கோடி ரூபாய் செலவு செய்து பல்வேறு அரங்குகள் உள்ளரங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பனிப்பொழிவுக்கு மத்தியில், கடல் காற்று குளிர்காற்றுக்கு மத்தியில் வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த சொற்பொழிவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட அவர்கள் முகத்தில் சோர்வோ மன உளைச்சலோ எந்த இடத்திலும் இல்லை. எப்படி தொடங்கினார்கள் நேற்று இரவு அதே போன்று தொடர்ந்தது. காலையிலும் அதே உத்வேகத்துடன் இருக்கிறார்கள், குப்பைகளை அகற்றுகிறார்கள். அவர்கள் போல ஒரு ரோபோக்களை போல அவர்கள் பாட்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமான ஒரு ஜனவரி மாத புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வித்திட்டு இருக்கக்கூடிய இந்த மெரினா வங்கக்கடலுக்கு ஓரம் செய்து கொண்டிருக்கிற இந்த புரட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக தொடர்ந்து இருக்கிறது. அபிநயா, ரமேஷ், அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கும் இளைய தலைமுறையாக இவர்கள் விளங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இவர்களுடைய அதாவது மெரினா கடற்கரையில் இவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது 5 நாட்களாக. சாதாரணமாகவே இது பனிக்காலம் என்பதனால் மிகுந்த குளிர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இரவு நேரங்களில் கடற்கரை என்பதனால் குளிர் இன்னும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனை எப்படி சமாளிக்கிறார்கள்? அது நம்ம இதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டு வராங்க. ஏங்க இப்படி கூட்டு வரீங்க? பனி இல்லைங்க, என் குழந்தைகளை நான் பனி காலத்துல 7 மணிக்கு மேல வீட்டுல இருந்து வெளியவே கொண்டு வர மாட்டேன். ஆனா இது ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கணும். இந்த போராட்டம் இதுக்கு மேல எப்ப நடக்க போதோ அல்லது இது போன்ற நடக்குவதற்கு இப்பயே அவர்கள் தயார்படுத்த வேண்டும். அதற்காக தான் நான் அந்த பச்சிளம் குழந்தைகளை, சிறுவர் சிறுமிகளை, பள்ளி செல்லும் சிறார்களை அழைத்து வருவதாக சொல்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஏற்ற கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களுடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போல மாடுகளை போன்று ஒரு வேடம் விட்டு ஜல்லிக்கட்டு காலைனா எப்படி இருக்கும், அது மட்டும் நாடகங்கள், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்தது, பீட்டா எப்போ வந்தாங்க, இதுக்கான அவசர சட்டங்கள் எப்பொழுது போடப்பட்டது, அதற்கு எப்பொழுது திரும்ப பெறப்பட்டது, எப்பொழுது சுப்ரீம் கோர்ட் தடை விட்டு இதற்கான உள் விவகாரங்கள் என்ன நடக்குது, இதெல்லாம் நாடகம் மூலியமா போட்டு காட்டாங்க. ஒரு சாமானிய நீங்க இன்னைக்குதான் ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கூட, ஒரு 10வது படிக்கிற பையன் இன்னைக்குதான் ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்கு வரானா கூட, இந்த விஷயத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடந்தது, இதற்கு உள்ள அரசியல் என்ன, இது சுப்ரீம் கோர்ட்ல என்ன மாதிரியான வழக்கு இருக்குன்ற உள்ளிட்ட நாடகங்கள் நடித்து காட்டப்படுகின்றன. இவர்கள் அந்த அளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஒரு இளைஞர் பட்டாளமாக இருக்கிறார்கள். நம்மளே ஒரு செய்தி சேகரிக்க இது போன்ற ஒரு பல்வேறு அரசியல் தலைவர்களுடைய போராட்டங்களை கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு போராட்டத்தை, ஒரு வீரியம் மிக்க ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு கொண்ட போராட்டத்தை நம்மாலே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய போராட்டம் என்பது உத்வேகத்துடன் திரும்பவும் தொடங்கி இருக்கிறது. அபிநயா, இணைப்பிலேயே இருங்க. சென்னை மெரினாவிலிருந்து ரமேஷ் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பல்வேறு முழக்கங்கள்ல ஒரு முழக்கம் என்னவென்றால், வாடிவாசல் திறக்கப்படும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்பதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த அவசர சட்டம் மூலமாக வாடிவாசல் திறக்கப்பட்டால் இவர்கள் வீடு வாசல் போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்களா, அல்லது நிரந்தர தீர்வுதான் வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்களா? ரமேஷ், நிரந்தர தீர்வு தான் வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் ஒன்று கூடுவோம் என்று ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு வேற மாதிரியான போராட்டமாக தெரிகிறது. இது போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும், தமிழர்களுக்கு இது போன்ற விவசாயிகள் தற்கொலை வந்தாலும் நாங்கள் ஒன்று கூடுவோம். அதே போல பல்வேறு பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் ஒன்று கூடுவோம், மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒன்று கூடுவோம் என்ற முழக்கங்களை தொடர்ந்து இட்டு வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது கலை நிகழ்ச்சிகள் தொடங்கிவிட்டன. தமிழர்களுடைய பாரம்பரிய மேளதாளங்களை அடித்துக் கொண்டு தற்பொழுது பாட்டு பாடி தற்பொழுது பொங்கல் கொண்டாட்டத்தை அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். போராட்டத்தின் ஒரு ஊடாகவே கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களையும், அதாவது மற்ற வரக்கூடியவர்களுக்கு எந்தவித பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த விஷயங்களையும் பார்க்கிறார்கள். ராணுவ வீரர் உரையாற்றினார். அவர் ஒரு உணர்ச்சி மிக ஒரு உரையை இந்த நள்ளிரவு வேலையிலே ஆற்றினார்.
பல்வேறு தரப்பினர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 மேடை இருக்கும். 100 மேடையில ஒரு 10 மேடைகள் வந்து மைக் வச்சிருக்காங்க. சில மேடைகள் மைக் இல்லாத சின்ன சின்ன கூட்டமாக கடல் மணற்பரப்புல உட்கார்ந்து அவருக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்களை பேச வேண்டும், எதனால் இந்த ஜல்லிக்கட்டு அளிக்கப்படுகிறது, எதனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது குறித்தெல்லாம் விவாதிக்கிறார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த தலைமுறை நோக்கிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். மீண்டும் நாம ஒரு பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இங்க வந்து கழிப்பிட வசதி இல்லாம இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கழிப்பிட வசதி இல்லாமல் நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெண்கள் அந்த ஆண்களுக்கு இருப்பது கூட ஒரு 10% கூட பெண்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள்லாம் தற்பொழுது வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 கேரவன்கள் வரவழைக்கப்பட்டு அதில் பெண்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை மக்கள் தொகைக்கு ஏற்ற ஒரு கழிப்பிட வசதி இல்லை என்பது நீண்ட காலமாக வைக்கக்கூடிய ஒரு புகார். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. தொடர்ந்து போராட்டம் என்பது எழுச்சியோடு அதே உத்வேகத்தோடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த வண்ணம் பல்வேறு ஊர்களில் இருந்து வர தொடங்கி இருக்கிறார்கள். அபிநயா.